Good evening, ma'am. Good evening, ma'am. Thank you. आंगन लेसन में दूसरा ढंगा में कौन सा लेसन था आई कौन दूसरा कौन पर आंगन ये मुझे प्लीज अच्छा अच्छा हेलो Hello, ma'am. ஹலோ ஹலோம்மா இன்னைக்கு வந்து நம்ம அந்த சொல்யூஷன் லெசன் வந்து ரிவிஷன் பண்ணலாம். அதில் இருக்க சம்ஸ் கொஞ்சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பற்றி என்ன பார்த்தோம் நம்ம சொல்யூஷன் பற்றி என்னென்ன பார்த்தோம்? ஹலோ சொல்யூஷன்ஸ் பற்றி என்னென்ன பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் Ma'am, voice சொல்யூட் break என்ன ஆகுது, சொன்னோம்? ma'am. சொல்யூட் வாஸ் பிரேக் ஆகுதா? Hello, ma'am. ஒரு நிமிஷம் சார் என்னென்ன ஹலோ கேக்குது, ma'am. இப்போ கேட்குதா? சொல்யூஷன்ஸ் பற்றி வந்து என்ன பார்த்தோன்னா வாட் யூ மீன் பை சொல்யூட் சால்வெண்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சொல்யூட் சால்வெண்ட் என்ன? வாட் த மீனிங் ஆஃப் சொல்யூட் சால்வெண்ட்? Ma'am, solute lesser amount, solvent larger amount. இப்போ சால்ட் சொல்யூஷன்ல எது சொல்யூட் எது சால்வெண்ட்? Ma'am, salt solute, water solvent. இந்த சொல்யூஷன் வந்து ஒரு ஹோமோஜீனியஸ் மிக்சர். அப்படின்னா அது ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா homogeneous mixture என்னமா? What do you mean by homogeneous mixture? homogeneous என்ன மீனிங் பார்த்தோம்?
ஹலோ, Yes, ma'am. ஹோமோஜீனஸ் மிக்சர்னா என்னன்னு சொன்னோம்? சிங்கிள் ஃபேஸா டபுள் ஃபேஸா? டபுள் 2 லேயர் இருக்குமா? Single phase, ma'am. சிங்கிள் ஃபேஸ். இப்போ சால்ட் நம்ம வாட்டர் 2 எடுத்தோம் காம்போனன்ட். ஆனால் கூட 2 மிக்ஸ் ஆகிட்டு வில் கெட் வந்து ஒன்லியே சிங்கிள் ஃபேஸ் இல்லையா? அந்த நம்ம போட்ட வந்து சொல்யூட் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா? அது ஹோமோஜீனஸ் ஒன்று. தென் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன். நம்ம வந்து இந்த சொல்யூஷனுடைய இப்போ நம்ம வந்து ஒரு லென்த்துக்கு வந்து மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் அப்படிலாம் இருக்குல்ல. அந்த யூனிட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றும் வேல்யூ காமி. இப்போ சென்டிமீட்டர்னா கொஞ்சம் கம்மி, மீட்டர் தான் கொஞ்சம் அதிகம், கிலோமீட்டர் இன்னும் அதிகம். ஸோ அந்த யூனிட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த அதோடைய அந்த பொருளுடைய இது குவான்டிட்டியை காமிக்குது, இல்லைன்னா அதோடைய எவ்வளோ இதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேல வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணலாம். என்னென்ன பார்த்தோம்? நம்ம என்னென்ன கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி சொல்யூஷன் பார்த்தோம்? என்னென்ன இது பார்த்தோம் கான்சன்ட்ரேஷன்ஸை? Ma'am, மொலாரிட்டி, மொலாலிட்டி, அடுத்தது normality. நார்மாலிட்டி. வெரி குட். அடுத்தது NA by NA ப்ளஸ் NB, அது ஃபார்முலா XA, அது என்னது? அது XA Mole is equal. fraction, ma'am. வெரி குட். மோல் ஃப்ராக்ஷன். இது 4 ஞாபகம் வச்சுக்கோங்க. மொலாலிட்டி, மொலாரிட்டி, தென் வந்து மோல் ஃப்ராக்ஷனு, தென் வந்து நார்மாலிட்டி. இப்போது மொலாரிட்டி வந்து கேபிட்டல் எம்ல, மொலாலிட்டி வந்து ஸ்மால் எம்ல ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இது பாருங்களேன், உங்களுக்கு வந்து டூ டூ போட்டு எம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன எம் கேபிட்டல் எம் போட்டாங்கன்னா இது ப்ராக்டிக்கல் உங்களுக்கு வரும். ஸோ மொலாரிட்டி கேபிட்டல் எம் போட்டால் மொலாரிட்டி, டபுள் எம் போட்டான்னா டபுள் எல் வந்து தான் மொலாலிட்டிக்கு வந்து ஸ்மால் எம். இப்போது இப்போ வந்து அப்படி என்னென்னா 2.0 எம் அப்படி H2SO4 அப்படின்னு என்னென்னா வாட்ஸ் த ஃபார்முலா ஃபார் இதுக்கு மொலாரிட்டி ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம், இல்லை டிவைடட் பை வால்யூம் தானே ஃபார்முலா பார்த்தோம். மொலாரிட்டிக்கு ஃபார்முலானா M இஸ் ஈக்குவல் டு N/V. எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஹலோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி மாஸ் பை Atomic mass. வெரி குட். நெக்ஸ்ட் Mass by molecular mass. வெரி குட். நெக்ஸ்ட் Um, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். number of atoms by Avogadro number. Number of moles by தென் நம்பர் ஆஃப் மாலிக்யூல் டிவைடட் பை அவகேட்ரோ. அவகேட்ரோ நம்பர் என்ன வேல்யூ? 6.023 into 10 power 23. பாயிண்ட்க்கு அப்புறம் நம்ம 0 தான் சொல்லலாம். 6.023 இன்ட்டு 10^23 அவகேட்ரோ நம்பர். அது 4 மோல்ஸ் வந்து அதுக்காக நம்ம வந்து அந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிச்சிடணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ். வால்யூம் வந்து லிட்டரில் கொடுத்துருப்பாங்க. இப்போது 2.mH2SO4 அப்படி மீனிங் என்னென்னா அந்த தட் இஸ் வந்து 2 மோல்ஸ் ஆஃப் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பீக்கரில் எடுத்துக்கிறேன். 100 ml பீக்கரில் போட்டுட்டு அதில் வந்து வாட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த இதுவை வந்து ஃப்ளாஸ்க்கு அதான் அந்த அது இது ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும். லேப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுறோம் நம்ம வந்து 100 ml வந்து மாற்றுறோம். நம்ம வந்து 100 ml இது 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் எடுக்கிறது இல்லை. இதில் என்ன பண்ணுறோன்னா அந்த 2.0 மோல்ஸ் ஆஃப் வந்து சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து ஒரு ஃப்ளாஸ்கில் 100 ml ஃப்ளாஸ்கில் போட்டுட்டு அதை 1 லிட்டருடைய ஃப்ளாஸ்கில் போட்டுட்டு சல்ஃபியூரிக் ஆசிடு நம்ம வந்து தண்ணியை போட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதை வந்து 1000 லிட்டருக்கு வந்து கொண்டு வரோம். அதுதான் வந்து 2m சல்ஃபியூரிக் ஆசிட். புரியுதா பாருங்கள்? இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஆடிங் 2 mole of H2SO4 to water to make a 1 liter solution. புரியுதுங்களா? நம்ம 1 liter சொல்யூஷனில் அந்த 2 moles of solute ஆட் பண்ணுறதில்ல. புரியுதுங்களா? 2 moles of solute அப்படி இருக்கும். சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து சால்ட்டாக எடுத்துக்கிறோம். அந்த 2 moles of வந்து சொல்யூட்டை வந்து நம்ம ஒரு 1 லிட்டர் ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிட்டு அதில் அந்த சொல்யூஷன் வந்து போட்டுடுறோம். அது வந்து வாட்டரை வந்து ஆட் பண்ணி அதை வந்து 1 லிட்டராக மாற்றுறோம். நீங்கள் வந்து 1 லிட்டரில் வந்து 2 மோல் போடுறதில்ல. அதான் அதுக்கு அந்த இது ஏன்னா பின்னாடி இன்னொன்று வரும் உங்களுக்கு மொலாலிட்டி வரும். அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள்.
2 mole of வந்து sulfuric acid வந்து is taken in the 1000 liter வந்து ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிறோம். ஒரு 1 லிட்டரோட ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிறோம். அந்த 2 mole of வந்து sulfuric acid போட்டுட்டு அதில் வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டே வந்து அந்த சால்ட் வந்து இப்போ சால்ட் எங்கிட்ட சால்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சல்ஃபியூரிக் ஆசிடு. அந்த சால்ட்டை நான் என்ன பண்ணேன், கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அதை வந்து 1 லிட்டர் சொல்யூஷனாக மாற்றணும். அதுதான் வந்து மொலாரிட்டி. இப்போ மொலாலிட்டி வந்து ஸ்மால், நிறைய உங்களுக்கு வந்து சம்ஸ் வரும். மொலாலிட்டி வந்து என்னன்னா ஸ்மால் எம்ல சொல்லணும். இது என்னன்னா இப்போ வந்து 2 ஸ்மால் எம் போட்டிருக்காங்க பாருங்க. புக் ஷேர் பண்ணுறது தெரியுதாம்மா? எஸ் மேம். இப்போ ஸ்மால் எம் கொடுத்துருக்காங்க 2.0 எம் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து 2 மீட்டர்லாம் நினச்சிப்பீங்கன்ட்டு அதுக்கு 0.0 H2SO4 அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ண 2 மோலால் சல்ஃபியூரிக் ஆசிட். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா 2 mole of sulfuric acid to 1 kg of the solvent. 1 kg of the solvent நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி 1 கிலோகிராம் தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு 1 kg of வந்து வாட்டர் எடுத்துக்கிட்டு இந்த 2 mole of வந்து H2SO4 வந்து மொலால் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட் அதான் வந்து 2 மோலால்னு வந்து 2 moles ஆஃப் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் 1 kg ஆஃப் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் பண்ணுறோம். அதான் அந்த இங்கே பாருங்கள். அது இப்போ வந்து என்பின்னு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து சொல்யூட்டு. டபிள்யூ எப்போவுமே பி வந்து சொல்யூட்டாக இருக்குது, ஏ வந்து சால்வெண்ட்டாக, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூ ஏன்னு சொல்லும்போது மாஸ் இன் கிராம் ஆஃப் சால்வெண்ட் தி மொலாரிட்டி. இங்கே சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் அவுட் தி மொலாரிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் which contains 32 gram of methyl alcohol in 200 ml solution. மொலாரிட்டிக்கு என்னது, ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம்மா? ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம் இல்லையா? அப்போது கேபிட்டல். இப்போ ஃபைண்ட் அவுட் மொலாரிட்டி கேட்டிருக்காங்க. 32 கிராம் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால் கொடுத்துறாங்க. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணோம், கிராமை வச்சுக்கிட்டு நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வந்து மெத்தில் ஆல்கஹால் கண்டுபிடிக்கும். எப்படிங்க மெத்தில் ஆல்கஹால் கண்டுபிடிப்பீங்க, அதுடைய 32 மாஸ் டிவைடட் பை இது வந்து என்னது மாலிகுலர் மாஸ், பெரிய மாலிகுலர் மாஸ் CH3OH. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, கார்பனுக்கு 12 ப்ளஸ் ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது, 3 ஹைட்ரஜனுக்கு 3 × 1, ஆக்சிஜனுக்கு 16, இன்னொன்று ஹைட்ரஜன் இருக்குல்ல அதுக்கு 1. ஸோ சேர்த்தா வந்து 32 இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால் வந்து என்னென்னா 32 டிவைடட் பை 31 மோல். ஸோ 1 மோல் அந்த மேலே இருக்கிற 1 மோல் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எவ்வளோ 1ன்ட்டு தெரிஞ்சிச்சு. இப்போ வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் இப்போ என்ன கொடுத்துருக்கா நம்மளுக்கு, வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டரில் தான் வேணும் நம்மளுக்கு இல்லையா, 200 ml வேணும். அப்போது லிட்டராக மாற்றினோன்னா டிவைடட் பை 1000 பண்ணும்போது 0.2 லிட்டர். 0.2 டிவைட் பண்ணால் 5 எவ்வளோ சிம்பிளான சம் பாருங்கள். புரியுதா பாருங்கள் இந்த சம்மை. இந்த மாதிரி சம்மெல்லாம் உங்களுக்குன்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது எப்படின்னா மொலாரிட்டி புக்கில் இருக்க சம்மே தான் கேட்பாங்க. அதுக்காக நீங்கள் வந்து புக்கில் இருக்க சம் புரியுதா பாருங்கள். சொல்லுங்க பார்ப்போம், எப்படி பண்ணோன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபைண்ட் அவுட் தி மொலாரிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் விச் கண்டெயின் 32 கிராம் ஆஃப் மெத்தில் ஆல்கஹால் இன் 200 ml சொல்யூஷன். எப்படி சொல்லுவீங்க இது, எப்படி சார் அந்த ஃபார்ம்லாம் எப்படி சம் எப்படி போடணும்? மேம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சுக்கணும் மேம். முதல்ல வந்து மொலாரிட்டி ஃபார்முலானா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் இல்லையா, வால்யூம். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருந்தா டைரெக்டாக அப்படியே போட்டுருக்கலாம், ஆனால் கொடுக்கல. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் மோல்ஸு? மாஸ் பை மாலிகுலர் மாஸ். வெரி குட். மாஸ் எப்படி எவ்வளோ கொடுத்துருக்கா மாஸ்? 32 கிராம். 32 வெரி குட். நெக்ஸ்ட் மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க மெத்தில் ஆல்கஹாலுக்கு? கார்பன் டை ஆக்சைடு அதோட வந்து 12 மேம். 12 கார்பன் டை ஆக்சைடுல கார்பனுக்கு வந்து 12 அடுத்தது ஹைட்ரஜன் 1 × 3 பிளஸ் ஆக்சிஜன் 16 பிளஸ் 1 ஹைட்ரஜன் 1 இருக்குல்ல, போட்டால் மொத்தமாக எவ்வளோ வருது உங்களுக்கு? 32 வருமா? 32 வந்து அப்போ எப்படியோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பா, கஷ்டமான ஃப்ராக்ஷன்லாம் கொடுக்க மாட்டேன். டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர். வி வந்து லிட்டரில் வேணும். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கான், 200 மில்லி லிட்டர் கொடுத்துருக்கான். அப்போது எப்படி லிட்டராக மாற்றுவீங்க, டிவைடட் பை மில்லி லிட்டருக்கு வந்து லிட்டராக மாற்றினது மில்லின்னா அது 1000 இல்லையா, டிவைடட் பை 1000. 200 வந்து 1000 டிவைட் பண்ணிங்கன்னா 0.2 வந்துடும். ஓகேவா, 0.2 லிட்டர். ஹலோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 32 30 கேன்சல் பண்ண 1 மோல் வந்துடுச்சா. 200 மில்லி லிட்டர் வந்து லிட்டராக மாற்றினா 1000 டிவைட் பண்ண 0.2 லிட்டர். இப்போது மேலே இருக்க 1 மோல் டிவைடட் பை 0.2 பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து 5 m வந்துடும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்ரை பண்ணி நீங்க வந்து ஒரு சம் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இப்ப நீங்களே தான் சொல்லணும். நீங்க find the molality of the solution containing 45 gram of glucose dissolved in 2 kg of water. ஹலோ, சொல்லுங்க பாப்போம். மேம் கொஸ்டின் மட்டும் இன்னொரு டைம் சொல்லுங்க. find the molality. மொலாலிட்டிக்கு என்ன ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம்மா? ஸ்மால் எம், 2 WL இருக்கு இல்லையா, எம் ஸ்மால் எம் போட்டுங்க. ஆஃப் தி சொல்யூஷன் containing 45 gram of glucose dissolved in 2 kg of water. இது என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் மொலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? ஸ்மால் எம் உடைய ஃபார்முலா என்ன? மொலாலிட்டிக் ஃபார்முலா என்னம்மா? மோல்ஸ் பை, அது வால்யூம் இல்லையா? இது வந்து என்ன, மொலாரிட்டிக்கு தான் வந்து வால்யூம். இதுக்கு மொலாரிட்டிக்கு வந்து மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். தட் இஸ் வந்து என்னது, மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். எப்படி கண்டுபிடிக்க மோல்ஸ்? ஹலோ, மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். மேம் குளுக்கோஸ் ஈக்குவேஷன். குளுக்கோஸ் ஃபார்முலா என்ன? C6H12. இது தெரிஞ்சிருக்கணும். அது சிம்பிளா C6H2 கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷன்ஸ் எல்லாம் போடுறீங்களா? இது போட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷன்ஸ்ல. இப்போ சொல்லுங்க பாப்பா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி எழுதி சொல்லுங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ, மாஸ் பை, ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து சம் போடுறது ராங்காக இருந்தால் கூட நம்ம ஃபார்முலா கூட மார்க் கொடுத்துருவாங்க. மாஸ் பை மாலிகுலர் வெயிட் இல்லையா? மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 45. அதை எழுதிக்கலாமா? மாலிகுலர் வெயிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 36க்கு இதுக்கு எப்படி மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிப்பீங்க? கார்பனுக்கு என்ன? 12 into 6. 12. ஹைட்ரஜனுக்கு +1 into ஆக்சிஜனுக்கு 12. 16. ஸோ வந்து 6 into 12 எவ்வளோ? 6 into 12 72. அடுத்தது ஹைட்ரஜனுக்கு வந்து 12 into 1 12. அடுத்தது ஆக்சிஜனுக்கு 6 into 16 எவ்வளோ? 16 into 16 6 36. 6 கேரி 3 6 வந்து 7 8 9. டோட்டல் எவ்வளோ வருது பாருங்க? 10 1 10 8 18. 180 வந்துருச்சா? 45 by 180. இப்போ நம்ம வந்து டிவைட் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? 5 டேபிள்ஸில் பண்ணலாமா? 5 9s are 45, 5 3s are 15, தென் வந்து 3 5 6 are 30. வேற 9ல் வந்து 1/4 போடலாமா? 9 8 27 36 4 36 0.25. டிவைடட் பை. அடுத்து இப்போ எம் கண்டுபிடிக்கணும். எம் இஸ் ஈக்குவல் டு என்னது? நம்பர் ஆஃப் இது வந்து மோல் அப்படின்னு போடணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வேணா 1/4 மோல், இல்லைன்னா அப்படியே இப்போ 1/4 மோல்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கலாம். டிவைடட் பை 2. ஸோ இது என்ன பண்ணலாம்? 1/4 இன்ட்டு 1/45/180 பார்த்துட்டோமா? எவ்வளோ வந்திருக்கு? 0.25. இல்லை 1/4 அப்படியே வச்சுக்கலாம். கீழே வந்து டிவைடட் பை 2. அப்போது ரெசிப்ரோக்கில் வந்து 1/2. ஸோ 1/8. ஸோ 1/8 டிவைட் இது ஃப்ராக்ஷனில் பண்ணலாமா? 8 0.01 டைம் 8 2. தென் வந்து பாயிண்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இங்கே 0. 8 2 16 16 4
இப்போ வந்து பாயிண்ட் போட்டிருக்கல, இப்போ 8 5 40. ஸோ வந்து உங்களுக்கு 0.125 என்ன எழுதிங்க நீங்கள் ஸ்மால் எம் பொண்ணு. புரியுதாம்மா? எஸ் மேம். இது மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து இது 5 மார்க்ஸில் கூட வரலாம், 2 3 சம்ஸ். இப்போ இது வந்து எப்படி உங்களுக்கு மொலாலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தெரிஞ்சு WL வந்ததுன்னா ஸ்மால் எம் போட்டுக்கோங்க, WM வந்ததுன்னா ஸ்மால் எம். அடுத்தது வந்து இப்போ இன்னொன்று சொல்லுங்க பார்ப்போம். மொலாரிட்டி ஃபார்முலா என்ன சொன்னோம்? மொலாரிட்டியில் ஒரு சம் சொல்லுங்க பார்ப்போம். மொலாரிட்டிக்கு ஃபார்முலா முதல்ல என்ன? இது பாருங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். எவ்வளோ வந்து சால்வெண்ட் எடுத்துக்கிறோம் அதுதான் கேஜியில். இது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். இது ஃபார்முலா பாருங்க, மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் மோல்ஸ் ஆஃப் தி சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் தி சால்வ். இது வந்து வால்யூம், இது நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதுக்கு வந்து கேபிட்டல் எம் இல்லையா, கேபிட்டல் எம் போட்டுட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸு divided by volume of solution. சொல்யூட்டிவ் சால்வெண்ட் அல்ல, வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். புரியுதுங்களா? சொல்யூஷன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவ்வளோ மூளை எடுத்து தண்ணியில் வந்து டிசால்வ் பண்ணி 100 ml மாற்றணும். அது அந்த இது. இப்போ 5 இது சம் போடுறேன் பாருங்க. 5.845 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் எடுத்திருக்காங்க. என்ன இது வந்து 500 ml இஸ் dissolved in water. இவ்வளோ வந்து கிராம் ஆஃப் வந்து dissolved in water and the solution was made. அதான் இவ்வளோ கிராம் நான் என்ன பண்ணேன், மொலாரிட்டிக்கு என்ன சொன்னேன், அவ்வளோ நான் வந்து 1 லிட்டர் தண்ணி எடுத்து இந்த சால்ட் போடல நான். இந்த சால்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிசால்வ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் டிசால்வ் பண்ணி அதை 1 லிட்டராக மாற்றுறேன். புரியுதுங்களா? டோட்டலே எனக்கு வந்து 1 லிட்டராக மாற்றணும் சொல்யூஷன். ஸோ இட்ஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர் and the solution was made up to 500 ml. 500 mlக்கு வந்து நான் சோடியம் இவ்வளோ கிராம் வந்து சோடியம் குளோரைட் வந்து நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணி 500 ml தான் மாற்றிருக்கேன் நான். ஆனால் எனக்கு எவ்வளோ இருக்கணும், வால்யூமு லிட்டரில் தான் இருக்கணும், எனக்கு லிட்டரில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணோம், நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? சோடியம் குளோரைடு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இப்போ நான் சொன்னால உங்களுக்கு ஈஸியாக வந்து அடிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எவ்வளவு? 5.845. இப்போ நம்மளுக்கு வந்து சோடியம் குளோரைடே தெரியாது, குளோரினுக்கு வந்து 35.5, சோடியம்க்கு எவ்வளவு 11. ஸோ உங்களுக்கு பாயிண்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து இதுவாக தான் இருக்கும். இதில் பாருங்க வேல்யூ என்ன, சோடியம்க்கு பாயிண்ட்ல குளோரினுக்கு வந்து 35.5, குளோரினுக்கு வந்து 35.5, சோடியம்க்கு வந்து என்ன இருக்கும்னா பாயிண்ட்ல இருக்கும். இல்லை ஒரு நிமிஷம், இது வேல்யூ பார்த்து சொல்லுங்க. சோடியம் இல்லை பாருங்க வேல்யூவை பாயிண்ட்ல மாலிகுலர் வெயிட், இது சோடியம் அட்டாமிக் வெயிட்டு நம்ம வந்து 11 தான் போடும் ஜென்ரலா. 11 தான் போடும். இது சமீரா போன் அட்டாமிக் வெயிட் ஆஃப் சோடியம். ஹலோ, எஸ் மேம். அட்டாமிக் வெயிட் ஆஃப் இது சொல்லுங்க பார்ப்போம். ஃபைண்ட் அவுட் பண்ணீங்களா?
Ma'am. Hello, ma'am. Hello, ma'am. पता नहीं बच्ची बच्ची அட்டாமிக் சோடியம் உடையது வந்து 22.99. ஹலோ ஹலோ Yes, ma'am. கேக்குதாம்மா? கேக்குது ma'am. 9 4 1 8 5. இது வந்து 5 பாயிண்ட் வந்து 22.95 கூட இருக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறமா ஒரு நம்பர்ல ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வரும். இது 5 போட்டுக்கோங்களேன். ஸோ இதான் வந்து இது சோடியம் உடைய அட்டாமிக் வெயிட். மாஸ் நம்மளுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் தான் வந்து அந்த 11. அட்டாமிக் வெயிட் வந்து 22.99. நீங்கள் பாயிண்ட்ல போடும்போது தான் உங்களுக்கு அந்த வேல்யூ கரெக்டாக இருக்கும். ஸோ டிவைடட் பை இது இருக்கு இல்லையா, இது வந்து 58.45 போட்டுக்கோங்க. ஸோ வந்து வென்யூ இது டிவைட் பண்ண என்ன வரும் பாயிண்ட்ல டிவைட் பண்ணுவீங்க, எப்படி டிவைட் பண்ணி காமிங்க பார்ப்போம். 5845 டிவைடட் பை பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை இருக்கு, 3 நம்பர் இருக்கு இல்லையா Ma'am, 0.1. 1000. கரெக்ட் 0. உங்களுக்கு வந்து அது டிவைடட் பை இல்லை உங்களுக்கு கால்குலேட் இது கொடுக்கலன்னா இது பண்ணிக்கலாம் டிவைடட் பை 100. ஸோ இது பண்ணிங்கன்னா 5845,000 into 100 divided by 5845. இது ரெண்டும் கேன்சல் ஆகி இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். கேட் வந்து 1/10 இல்லையா, 1/10 தான் வந்து 0.1. ஸோ நம்பர் ஆஃப் இது வந்து இவ்வளோ மோல்ஸ் அப்படின்ட்டு வந்துருச்சு. அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணுனீங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, 0.1 மோல்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, 500 ml. நம்மளுக்கு எவ்வளோ வேணும், 1000 ml இல்லையா. அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, 500 ml வந்து 1 லிட்டரா மாற்றினா எப்படி பண்ணுங்க, 500 ml இருக்கு. அது என்ன பண்ண 500 டிவைடட் பை 1000 டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வந்து 0.5 லிட்டர். இப்போ நம்ம வந்து சம்ல போடலாமா, என்னது 0.1. ஸோ என்னது மொலாரிட்டியா இது நம்ம மொலாரிட்டியா இது மொலாரிட்டி ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம்மா, கேபிட்டல் எம் இல்லையா. ஃபார்முலா என்னது, மொலாரிட்டி ஃபார்முலா நம்பர் ஆஃப் moles by divided by வால்யூம் இல்லையா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம். வால்யூம் வந்து 0.5. அதே மாதிரி இது என்ன பண்ணலாம், 1/5. 1/5னா என்ன வரும், 0.2 ஸ்மால் கேபிட்டல் எம். அவ்வளோதான், ஏதோ சிம்பிளான சம் பாருங்க. ஆனால் வந்து சம்பெல்லாம் பார்த்தா வந்து நம்மளுக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி தெரியும். ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற இது தெரிஞ்சாவே போதும். புரியுதா மாதிரி சொல்லுங்க பார்ப்போம். மொலாரிட்டி ஃபார்முலா என்ன, மொலாலிட்டி ஃபார்முலா என்ன. மொலாலிட்டி வந்து ஸ்மால் எம்மா கேபிட்டல் எம்மா, மொலாலிட்டி வந்து ஆமாம் மொலாலிட்டி LL
Small m. ஸ்மால் எம். மொலாரிட்டி வந்து கேபிட்டல் எம். ஃபார்முலா என்னது? Capital M is equal to 1 m. Number of moles by volume ma'am. வால்யூம் அது மொலாரிட்டிக்கு ஸ்மால் எம்க்கு அடுத்தது இதுக்கு அந்த ஃபார்முலா மொலாலிட்டிக்கு அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை இது வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன், அது மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஒரு சம்பா அடுத்த மோல் ஃப்ராக்ஷன். இது வந்து 2 கான்சன்ட்ரேஷன் டேர்ம். என்னென்னா மொலாலிட்டி. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து மோல் ஃப்ராக்ஷனில் சம் போடணும். மோல் ஃப்ராக்ஷன் சம் என்னது? ஃபார்முலா என்ன மோல் ஃப்ராக்ஷன் எந்த இது லெட்டரில் இது பண்ணுவாங்க? வாட் லெட்டர் வில் யூஸ் ஃபார் மோல் ஃப்ராக்ஷன்? XMM. வெரி குட், எக்ஸ் இல்லையா? எக்ஸ் ஜென்ரலாக எக்ஸ். இப்போ நான் வந்து மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் அப்படின்னு சொல்லும்போது எது எழுதுவீங்க? XBயா XAவா? XAMM. சொல்யூட்க்கு என்ன சொன்னேன் நான்? எப்பவுமே ஏ வந்து சால்வெண்ட், பி வந்து சொல்யூட். ஏன் எப்பவுமே ஏ வந்து சால்வெண்ட், பி வந்து சொல்யூட் கண்டெய்னிங் சொல்லுங்க. XA உடையது என்ன எழுதுங்க ஃபர்ஸ்ட்? எக்ஸ் மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் என்ன வரும்? என்ன வரும் உங்களுக்கு? ஃபார்முலா என்ன? என்ன Number of A ma'am. நம்பர் ஆஃப் மோல்ஸ், அது ஞாபகம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ. அடுத்தது Number of மோல்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி. இது ரொம்ப சிம்பிளானது. ஆனா பார்த்தோன்னா சம்ம வந்து இவ்வளோ பெரிய இதுவா இருக்கும். கேட்கறது வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி கேட்டிருப்பான். ஸோ இதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இது ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ XBனா XB அப்படின்னு solute ma'am. ND. இப்போ ஒரு சம் பண்ணுங்க. இங்க ஒன்று கேட்டுக்கோங்க. அடுத்து நார்மாலிட்டி நான் சொல்றேன் சம். இப்போ பாருங்க. A solution containing 36 gram of water. Solvent என்னது? Water. 46 gram of ethyl alcohol. அது solute. Determine the mole fraction of each component in the solution. எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? 36 ஒன்று 46. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஹலோ, இது வந்து வாட்டருடையது எவ்வளவு? 36 கிராம் கொடுத்துருக்கோம். அப்புறமா எத்தில் ஆல்கஹால் ஃபார்முலானா எத்தில் ஆல்கஹால் வந்து C2. அந்த ஃபார்முலா C2 உங்களுக்கு அந்த சம்லே கொடுத்துரு. C2H5 வேல்யூ வந்து 46 கிராம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மோல் ஃப்ராக்ஷன், டிட்டர்மைன் தி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டும் சால்வெண்ட்டும். தட் இஸ் வந்து XAவும் அண்டு XBயும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? எப்படி கண்டுபிடிப்பீங்க பார்ப்போம், சொல்லுங்க பார்ப்போம். டைரக்டா அப்படியே போட்டுலாமா? 36 டிவைடட் பை அப்படியே வரும். என்ன சொல்லும்? எப்படி வரணும் இது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப், வெரி குட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து NA. இது எது A எது B? இதுல வாட்டர் வந்து A மேம், எத்தைல் ஆல்கஹால் B. வாட்டர் வந்து A. அடுத்தது சொல்யூட் வந்து B மேம். B இல்லையா? இப்போ NA ஃபைண்ட் அவுட் பண்றேன். NA எப்படி கண்டுபிடிப்பீங்க? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இல்லையா? அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? மாலிகுலர் மாஸ். மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் எவ்வளவு? 36 டிவைடட். மாலிகுலர் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க வாட்டருக்கு? 2 plus 60, 18. வெரி குட், 18. ஸோ 18 வந்து இது 2 மோல்ஸ் வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ NB கண்டுபிடிக்கணும். NB அதே மாதிரி மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இது வந்து எத்தில் ஆல்கஹால்
மாஸ் பை மாலிகுலர் மாஸ். மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 46 gram. 46. அப்போ இதோட எப்படி கண்டுபிடிப்பீங்க? C2H5OHக்கு 2 into 12 வெரி plus குட். 2 into 12 வந்து 24. ஹைட்ரஜன் 5 வந்து into 6 1. இருக்கு இல்லையா? 6 into 1. ஹைட்ரஜன் வந்து 6 இருக்கு இல்லையா? அப்படியே 6 போட்டுக்கலாம். okay ma'am. ஆக்சிஜனுக்கு 1 into 1 into 16. 16. அப்போ 10 16 1 46. 346. அப்போ இதுக்கு வந்து 40 பாருங்க, எப்படியே வந்து ஈஸியா அடிக்கிற மாதிரி கொடுக்கலாம் பாருங்க. இது வந்து 1 மோல். இப்போ கண்டுபிடிக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? நெக்ஸ்ட் நம்ம XAக்கு என்ன ஃபார்முலா? Number of A by number of A plus number of N of A எவ்வளோ வந்திருக்கு? 2 வந்திருக்கா? அப்போ N of A வந்து 2 plus 1 எவ்வளவு? 2/3. 2/3 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 2 வந்து 3 ஆல் டிவைட் பண்ண 0.0 2 3 5 6 18 வந்து 0.66 வரும். 6 அவ்வளோதான் மோல் ஃப்ராக்ஷன். இது அடுத்த நெக்ஸ்ட் மோல் ஃப்ராக்ஷனுக்கு எந்த யூனிட் இல்லை. மேலேயும் வந்து மோலு கீழே மோல் இல்லையா? கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து நோ யூனிட் அந்த எழுதுங்க. நீங்கள் தெரியாமல் வந்து கிராம் போட போறீங்க, அப்போ மார்க் போயிடும் உங்களுக்கு. இப்போ XP எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க? number of XP A பை number of A plus number of இது சொல்லுங்க. இதுக்கு எவ்வளோ வரும்? NB எவ்வளவு? 1 by 1/2 3 ma'am. plus 1 3 1/3. ஸோ 1/3 எப்படி வரும் உங்களுக்கு? 1/3 அதே மாதிரி 3 வந்து டிவைட் பண்ணுங்க 0. ஸோ இது வந்து 0. ம் 0.3 அவ்வளோதான். இது புரிஞ்ச மாதிரி சிம்பிள் சம்ம. ஒன்று ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். பாயிண்ட் பண்ணிப்போம். இது ஒரு முடிஞ்சுச்சா? வாட்டர் அந்த நக்கணும் டமாட்டோ சட்னி அண்டாக்கள். இப்போ வாட்டர் வந்து வாட்டர் பாருங்க, உங்களுக்கு வந்து 1.5 ml வந்து 5 மோல்ஸ் கொடுத்துட்டா அவனே. 1.5 மோல்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. 0.5 வந்து பார்க்கணும் நீங்கள் கொஸ்டின்ல மோல்ஸ் கொடுத்துருக்கானா கிராம் கொடுத்துருக்கானா எத்தனை நாள் இருக்கு. இப்போ இந்த சம்க்கு எப்படி பண்ணுவீங்க? டைரக்டாவே ட்ரை பண்ண நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து XAக்கு என்ன வரும்? number of A by number of A plus number வாட்டரோட of 1.5 தெரியும். அடுத்து இது வந்து 1.5 1.5 plus plus 0.5. 0.5. கொஸ்டின்ல பாருங்க, இந்த டைப்பும் வரும் அந்த டைப்பும் வரும். ஸோ 1.5 இது 1.5 டிவைடட் பை 2 இல்லையா? 1.5 இது 10 ஸோ 2ல டிவைட் பண்ணால் 0.75 யூனிட் போடக்கூடாது. 0.75. அடுத்தது சொல்லுங்க பார்ப்போம். XP 0.5 by 1.5 plus 0.5. அதான் வந்து 1.5 5 plus 0.5. ஸோ எவ்வளவு? 0.5 டிவைடட் பை 2. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 0.25. ஓகேவா? அவ்வளோதான். நோ யூனிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே மேலே வந்து மோலா, கீழே வந்து மோல். அப்போ கேன்சல் ஆகி உங்களுக்கு இது வர புரிஞ்சுதா மாதிரி? இந்த மாதிரி பாயிண்ட்ல கொடுத்தா கூட சம்டைம்ஸ் வந்து மோலோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். அடுத்து இப்போ வந்து நார்மாலிட்டியில் ஒரு சம் பார்க்கலாம். நார்மாலிட்டி என்னன்னா, இது நம்ம இந்த போட்டோமா கரெக்டாக இருக்கா பாருங்க. 3 வந்திருக்கா? எத்தனை நாள் ஃபைண்ட் அவுட் பண்ண? 0.33 கரெக்டாக வந்துருக்கா? இப்போ calculate the normality of a solution
இப்போ நம்ம வந்து நார்மாலிட்டிக்கு கேபிட்டல் என், மொலாலிட்டிக்கு டபுள் எல் வந்ததுக்குன்னா ஸ்மால் எம், மொலாரிட்டிக்கு கேபிட்டல் எம். ஓகேவா? நார்மாலிட்டிக்கு வந்து என். ஸோ கால்குலேட் தி நார்மாலிட்டி ஆஃப் தி சொல்யூஷன் ஆஃப் sodium hydroxide if 0.4 gram of sodium hydroxide dissolved in 100 ml of the solution. எவ்வளவு கிராம் கொடுத்துருக்கான். ஸோ நார்மாலிட்டிக் ஃபார்முலானா அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபார்முலா பார்த்துக்கோங்க. நார்மாலிட்டிக் ஃபார்முலானா தட் இஸ் மாஸ் ஆஃப் தி சொல்யூட் இல்லையா, அதை டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்யூட். ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் தி சொல்யூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அந்த ஈக்குவலன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஈக்குவலன்ட் வெயிட்னா என்னன்னா அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை வேலன்சி பண்ணலாம். இப்போ ஆசிடா இருந்ததுன்னா அந்த ஆசிட்ல எத்தனை வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கு, ஹெச் பிளஸ் இருக்கு. இப்போ பாருங்க சல்ஃபியூரிக் ஆசிட்ல வந்து 2 ஹைட்ரஜன் இருக்கு, H2SO4. நைட்ரிக் ஆசிட் பாருங்க HNO3ல ஒரு நைட்ரஜன் இருக்கு. அது வந்து ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் தான் வந்து பேசிசிட்டி. அசிடிட்டி அப்படின்னு என்னன்னா எத்தனை வந்து பேஸ்னா சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH KOH அதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் பேஸ். அதில் எத்தனை வந்து OH ரீப்ளேசபிள் OH இருக்கு, அதுதான் நம்ம இது அசிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து ஈக்குவலன்ட் வெயிட் அது மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். ஹலோ, இது Yes, எப்படி ma'am. ஈக்குவலன்ட் வெயிட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தெரியுது நம்மளுக்கு. மாஸ் ஆஃப் தி சொல்யூட் வந்து இன் கிராம்ஸ் அது வந்து அதுவும் தெரியும் நம்மளுக்கு. எவ்வளோ கிராம்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு அது அவங்க சம்லேயே சொல்லிட்டு இருப்பான். 0.5 என் இப்போ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க இப்போ நார்மாலிட்டி 0.5 என் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போனா பாயிண்ட் என் வந்து நார்மல் ரெப்ரசன்ட் சொல்யூஷன் விச் கண்டெயின் 0.5 கிராம் ஈக்குவலண்ட் ஆஃப் கேமினஃபர் பெர் லிட்டர். வால்யூம் எவ்வளோ வந்து லிட்டர் வந்து 1 லிட்டர் சொல்யூஷன். ஸோ மாஸ் ஆஃப் தி சொல்யூட் இன் கிராமு அதில் ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போ ஒரு சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. Mass of the sodium hydroxide. Calculate the normality of the solution of sodium hydroxide in 0.4 gram. அதான் mass of the solute தெரியும், 0.4 கிராம் தெரிஞ்சிச்சு. டிவைடட் பை அடுத்தது எவ்வளவு 100 ml வந்து 0.4 இருக்குன்னா மாஸ் ஆஃப் தி சோடியம் ப்ரெசன்டின், ஏன்னா வால்யூம் வந்து அது லிட்டரில் இருக்கணும் இல்லையா, மில்லி லிட்டரில். ஸோ அந்த 1000 ml இன்ட்டு 1000 பண்ணிட்டீங்கன்னா 4 மாஸ் ஆகுது. மாலிகுலர் வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். எப்படி மாலிகுலர் வெயிட்? சோடியம்க்கு வந்து 23, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ இது எல்லாமே இது பண்ணிங்கன்னா 40 இருக்கு இல்லையா. இப்போ வந்து ஈக்குவலன்ட் வெயிட் நான் எப்படி சொன்னேன், ஈக்குவலன்ட் வெயிட் ஃபார்ம்ல என்ன, அந்த சப்ஸ்டன்ஸுடைய மாலிகுலர் வெயிட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் வந்து எத்தனை வந்து அசிடிட்டி இருக்குது, அசிடிட்டினா எத்தனை வந்து OH வந்து இருக்குது. ஆனால் ஒன்று தான் இருக்கு இல்லையா, அதனால 1 போட்டாங்க பாருங்க. மாலிகுலர் வெயிட் அசிடிட்டி 1 போட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு என்ன வரும், 4.1 இது எழுதிச்சுன்னா இது 4 வந்துருச்சு, 40 வந்துருச்சு. ஈக்குவலன்ட் வெயிட் வந்து 40 வந்துருச்சு. அடுத்தது 40 அது பாயிண்ட் வரக்கூடாதுமா, அது தப்பாக கொடுத்துருக்காங்க சம்மு தெரியுது. அது 40 டிவைடட் பை 1 அது. ஏன்னா மாலிகுலர் வெயிட் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க மரியம். Yes, ma'am. புரியுதா? இங்கே மாலிகுலர் வெயிட் பை அசிடிட்டின்னா என்னன்னா நம்ம அந்த பொருளுடைய மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்க நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா. அந்த 40 அந்த பாயிண்ட் போட்டிருக்கான், ராங்காக போட்டிருக்கான் பாருங்க. 40 டிவைடட் பை 1 போட்டிங்கன்னா 40. ஸோ அதோடைய ஈக்குவலன்ட் வெயிட் தெரிஞ்சிச்சு. அப்போ ஸ்ட்ரென்த்து எவ்வளோ கிராமு, ஸ்ட்ரென்த்து அதோடைய எவ்வளோ கிராம் 4 இல்லையா. மாஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு 4. அது டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் நம்ம மேலே கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணிங்கன்னா 1/10 n, அவ்வளோதான். அதான் நார்மாலிட்டி. ஸோ நார்மாலிட்டி ஆஃப் தி சொல்யூஷன். இன்டெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. லிஸ்ட் அவுட் தி வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் திஸ். வெறும் லிஸ்ட் அவுட் தான் சொல்ல பண்றான், டிஃபைன்லாம் சொல்ல. என்னென்ன லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? வேரியஸ் மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஸிங் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷனு என்ன நம்ம பார்த்தீங்க? Ma'am, molality, மொலாலிட்டி, molarity, மொலாரிட்டி, normality, mole fraction, நார்மாலிட்டி, மோல் mole ஃப்ராக்ஷன். fraction. இன்னும் நம்ம வந்து மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்ட், மோல் வால்யூம், மாஸ் பர்சன்டேஜ், வால்யூம், அது மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி டிஃபைன் மொலாரிட்டி. மொலாரிட்டிக்கு என்ன ஃபார்முலா? Number of மொலாலிட்டிக்கு moles, என்ன லெட்டர்? number of moles, பை m. நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை
Volume, ma'am. number of moles by volume Volume. of the Solution. solution என்னது Solution. solution volume of the solution புரியுதுங்களா? இதுக்கு வந்து நெக்ஸ்ட் அடுத்தது என்னது? மொலாலிட்டிக்கு என்ன ஃபார்முலா? மொலாலிட்டிக் ஃபார்முலா என்ன? Number of moles of solute by mass of solvent, ma'am. வெரி குட். மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட். மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் அங்க மொலாலிட்டிக்கு ஸ்மால் எம் டபுள் 2 எல் வருது இல்லையா, அது வந்து விஎம் மாத்திக்கணும். வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன் புரியுதுங்களா? அங்கே வந்து சால்வெண்ட் மாஸ் ஆஃப் தி சால்வெண்ட் அந்த ஃபார்முலா. நார்மாலிட்டிக்கு ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் தி சொல்யூஷன். இந்த கிராம் ஈக்குவலன்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈக்குவலன்ட் ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஈக்குவலன்ட் வெயிட் ஃபார்முலா என்ன? அந்த சப்ஸ்டன்ஸ் உடைய மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை ரீப்ளேசபிள் அசிடிட்டி இல்லைன்னா பெசிசிட்டி. அசிடிட்டின்னு என்னது? பேஸ் உடைய எத்தனை ஓஹெச் வந்து இருக்கு அப்படின்ட்டு. பேஸ் எது எது ஆசிட் தெரியுதுங்களா உங்களுக்கு? H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட் அதெல்லாம் ஆசிட் இல்லையா? சோடியம் ஹைட்ராக்சைடு KOH எல்லாம் வந்து பேஸ் அந்த இது. ஓகேவாமா? Okay, ma'am. ஹலோ. Yes, ma'am. இந்த சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. அது இது வரைக்கும் புரிஞ்சது உங்களுக்கு? பாருங்க, அந்த டிஃபைன் தி சொல்லி இதுக்கு வந்து ஃபார்ம் வேறு நீங்கள் ஃபார்மில் எழுதினா கூட போதும். உங்கள் புக்கில் வந்து டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருந்தா கூட படிச்சுக்கோங்க. இப்போ மோல் ஃப்ராக்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இஸ் த ரேஷியோ ஆஃப் தி நம்பர் ஆஃப் மோல்ஸ் டு தி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ஆல் தி காம்போனன்ட் இன் த சொல்யூஷன். இது மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸு டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸு டெஃபினேஷனே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கும் பாருங்கள், நார்மாலிட்டிக் டெஃபினேஷன் கொடுத்து அப்படியே படிச்சுங்க. நார்மாலிட்டி இஸ் another defined as the number of gram equivalent weight of solute dissolved per liter of the solution. வெறும் டெஃபினேஷன் படிச்சு எழுதிருங்க. அப்போ மொலாலிட்டிக்கு வந்து இட் இஸ் டிஃபைன்ட் as the number of moles of solute dissolved per kilogram of solvent. புரியுதுங்களா? per that is mass of the solvent இல்லையா, in kilogram. அது நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்டு வந்து பர் லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். சொல்யூஷன் இங்கே, அங்கே சொல்யூட், அங்கே சால்வெண்ட். அது மாதிரி பார்த்து இங்கே வரைக்கும் புரிஞ்சு நம்ம இது 3 எப்படி ட்ரை பண்ணுறதுன்ட்டு இது நிறைய Yes, சம்ஸ் ma'am. எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து கிளாஸ் இருக்காது உங்களுக்கு. ஓகேவாங்க? இப்போ நான் இது பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாம் இது அசைன்மெண்ட்லாம் எழுதியிருக்கீங்க. இந்த இன்டெக்ஸ் புக்ஸ் இருக்கு இல்லையா? ஹலோ. Yes, ma'am. அந்த ஹைட்ரஜனும் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸுடைய இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதில் ஆன்சர்ஸும் வந்து அவனே புக்லேயே பேக் சைட் கொடுத்துருக்கான். அதை படிங்க, அந்த கொஸ்டின்ஸ் படிங்க. அடுத்தது வேறு என்ன? இந்த சொல்யூஷனில் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில் எல்லாம் வரும். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸு அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த சம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணிப்பாங்க. ஆல்ரெடி நான் சம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா உங்களுக்கு? Okay. ரவுலட்ஸ்லாம் அந்த கிளாஸில் அட்டென்ட் பண்ணீங்க நீங்கள்? Yes, ma'am. Attend பண்ணுங்க. இது பார்த்தோம்ல, வேப்பர் ப்ரெஷர் வேப்பர்ஸ் எல்லாம் வந்து வெறும் பியூர் சால்வெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த பியூர் சால்வெண்ட்டுடைய வேப்பர்ஸ் வந்து ப்ரெஷர் க்ரியேட் பண்ணும். அதே வந்து சால்வெண்ட்டில் நான் வந்து ஏதாவது ஒரு சொல்யூட் ஆட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரில் நான் கொஞ்சம் சொல்யூட் ஆட் பண்ணிட்டேன்னா வேப்பர் ப்ரெஷர் குறைஞ்சிருமா அதிகமாகுமா? குறையுமா அதிகமா? ஏன் குறையுது? ரீசன் என்ன? சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ண அந்த சர்ஃபேஸில் வந்து ஆக்குபை பண்ணனால அதனால் சால்வெண்ட் மாலிகுல்ஸ் வந்து எவாப்ரேட் பண்ண முடியல. அப்போ கொஞ்சம் மாலிகுல்ஸ் தான் வரும். அதனால வெப்ப ப்ரெஷர் கம்மியாகும் அப்படின்ட்டு ரவுலட்ஸ்லாவுடைய பார்த்தோம் இல்லையா? இது பார்ஷியல் ப்ரெஷரு, மோல் ஃப்ராக்ஷன் இதெல்லாம் வச்சு ஒரு ஃபார்முலா கொடுத்தது. அடுத்தது அதோடைய கிராஃபிக்கல் மெத்தட்லேருந்து அதை காமிச்சது. இதெல்லாம் நீங்கள் அப்படியே தான் வரைஞ்சி பார்த்துக்கணும். நான் ஒலட்டல் அப்படின்னா என்னது? ஒலட்டல்னா நான் ஒலட்டல்னா என்ன?
மேம் வாலட்டைல்னா ரெண்டுமே வந்து சொல்யூபிள் ஆகுற சொல்யூஷன் மேம். இல்ல இல்ல, அது சாலிபிள்னா டிசால்வ் ஆகுறது. ஓலடைல்னா என்னது? ரெண்டுமே வேப்பர் மேம். ஆ வேப்பரைஸ் வேப்பர் வெரி குட் வெரி குட் வெரி குட். வேப்பரைஸ் ஆகுறது இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் நம்ம வந்து இந்த சானிடைசர்லாம் கையில் போட்டு என்ன வேப்பரைஸ் ஆகிடுது. பெட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சோன்னே என்ன வேப்பரைஸ், அது வந்து ஓலடைல் லிக்விடு. நான் volatile-னா வேப்பரைஸ் ஆகாத சொல்லுல நம்ம எடுத்துக்கணும். அவர் வந்து 3 விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு சொன்னாரு. ஒண்ணு வந்து வெறும் பியூர் சால்வெண்ட் வச்சு அதில வேப்பர் பிரஷர் பார்த்தாரு. அடுத்தது என்ன பண்ணாரு, அ 2வது வந்து சொல்யூட் போட்டாரு. வாட்டர் வந்து அது ஆல்ரெடி வந்து volatile தான். வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிட்டே தானே இருக்கும். ஸோ அது ஸோ மாரி இருக்கும்போது அதோட வேப்பர் பிரஷர் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இப்போ என்ன பண்றாருன்னா, இது வந்து வாட்டரு, ஆனா நான் கண்டிஷன் என்னன்னா சொல்யூட் வந்து நான் volatile-ஆ இருக்கணும். அது மாரி எடுத்துட்டு அதில எப்படி வேப்பர் பிரஷர் இருக்கும் அப்படின்ட்டு அது டெரிவேஷன் பண்ணாரு. ஐடியல், நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு என்னது? எது வந்து ரவுலட்ஸ் லாவ ஒபே பண்ணுதோ அது ஐடியல் சொல்யூஷன். ஒபே பண்ணாததுக்கு வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இது மாரி கிராஃபிக்கல் மெத்தடு. அதில வந்து பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு பார்த்தோம். பாசிட்டிவ் டீவியேஷன், நெகட்டிவ் டீவியேஷன் அப்படின்னு. அடுத்தது காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ் என்னன்னா, இப்போ ஒரு இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து சொல்யூட்டிவுடைய நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சொல்யூட்ட தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்ப நம்ம ஒரு வாட்டருக்கு வாட்டரோட இது வந்து இது இல்ல டேஸ்ட்லெஸ் வாட்டர். ஆனா அதே நான் வந்து கொஞ்சம் சுகர் போட்டோனே அந்த வாட்டர் வந்து ஸ்வீட் ஆகுது. ஸோ அது அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதனால வந்தது? ஆட் பண்ற சொல்யூட்னால. ஸோ இத பத்தி தான் வந்து நம்ம நம்பர் ஆஃப் வந்து பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் சொல்யூட்ட பத்தி ம் ஆட் பண்றனால என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அத பத்தி படிக்கிறது தான் வந்து காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டீஸ். இது இப்ப நம்ம விச் டிபெண்ட் ஒன்லி ஆன் தி நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சொல்யூட் அண்ட் நாட் ஆன் தி நேச்சர் ஆஃப் தி சால்வெண்ட். அந்த ப்ராப்பர்ட்டி தான் காலிகேட்டிவ். ஸோ நம்ம ஆட் பண்றனால சொல்யூட் ஆட் பண்றனால வேப்பர் பிரஷர் என்ன வந்து லோயரிங் ஆஃப் வேப்பர் பிரஷர் என்னென்ன நடக்குதுன்னா ப்ரெஷர் லோயர் ஆகுது. தென் எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் வந்து இருக்க வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி. இன்னும் என்ன ஆகுது? அதிகமாகுது. கொஞ்சம் சொல்லிட்டு ஆட் பண்ணோன்னே அது நம்ம கூட வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா இது ஏதாவது கொஞ்சம் உப்பு போட்டோன்னே அது அப்படியே இது பாயிலிங் ஆகுறது அப்படியே வந்து நான் கொதிச்சுறது வந்து அப்படியே நின்றுடும். அப்போ திருப்ப வந்து கொஞ்சம் டைம் ஆயிட்ட பிறகு தான் வந்து என்ன ஆகும்னா பாயில் ஆகும். அதை வந்து எலிவேஷன் அதை இன்னும் நம்ம டெம்பரேச்சர் கொடுக்கணும். அந்த எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டு, எலிவேஷன் இன் பாயிலிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் ஃப்ரீசிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து டிப்ரெஸ் ஆகுது. 0 டிகிரியில் ஃப்ரீஸ் ஆகுறது வந்து இன்னும் வந்து லோயர் ஆகுது. ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு என்ன சொன்னேன்? தட் இஸ் மூமெண்ட். என்ன ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர்னு நம்ம சொன்னோம்? ஆஸ்மாசிஸ்னா என்ன? ஆஸ்மாசிஸ்னா என்ன? Movement of the solvent molecules from lower concentration to the higher concentration. ஸோ அதெல்லாம் வந்து இது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அதெல்லாம் வந்து டெரிவேஷன்ஸ்லாம் ஓரளவு பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த டெரிவேஷன்ஸ்லேயே வந்து சம்ஸ் எல்லாம் வரும். ஒன்றுமே அந்த ஃபார்முலால நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் சம்ஸு. டைரக்டான சம்ஸ் தான் இதெல்லாம் ஒன்றுமே. இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்களே பண்ணியிருக்காங்க பாருங்க. Find the boiling point, freezing point of the solution containing இவ்வளோ கிராம் dissolved in water. ஸோ முதல்ல வந்து மொலாலிட்டி கண்டுபிடிச்சி. ஏன்னா ஃபார்முலானா கேபி இன்ட்டு எம். எம்னா என்னது? ஸ்மால் எம்னா மொலாரிட்டி இல்லையா? மொலாலிட்டிக்கு என்ன பண்ணோம்? அது வெயிட் ஆஃப் தி solid டிவைடட் பை அதை கிவன் மாஸ் பை மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் டிவைடட் பை 1000. ஸோ இது பண்ணிவிட்டு முதல்ல எம்மோட கண்டுபிடிச்சிட்டு கேபியோட வேல்யூ வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அவனே ப்ராக்கெட்லேயே கொடுத்துருவான். ஸோ அது மல்டிப்ளை பண்ண சிம்பிளானது. ஸோ இது வந்து கேபி. டெல்டா பின்னா பாயிலிங் பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இன் தி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. சிம்பிளான ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு வந்து மூமெண்ட் செமி பெர்மபிள் மெம்பரைன் வச்சு நம்ம சுகர் சொல்யூஷனும் வாட்டரும் வந்து தனித்தனி பண்ணும்போது இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னா உள்ளே வந்து அந்த சுகர் தான் அந்த சுகர் வாட்டரில் வந்து உள்ளே போகுது வாட்டர் மாலிகுல்ஸ். அதான் இப்போ அந்த சி வாட்டர் சொன்னேன் இல்லையா? சி வாட்டரில் வந்து ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ஆர்ஓ வாட்டர்லாம் அதெல்லாம் வந்து இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸில் தான் ரிவர்ஸில் நடக்குது இது. இப்போ நம்ம ஆஸ்மாசிஸ் ஸ்டாப் பண்ணோம்னா நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த ப்ரெஷர் தான் அந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாஸ் சொல்கிற மாதிரி. இப்போ ப்ரெஷர் ஹையர் தேன் தி ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் கொடுத்தோன்னா அது வந்து மூமெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும். பாருங்களேன், தண்ணியும் நான் சுகர் சொல்யூஷன் வச்சுருக்கேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த தண்ணி வாட்டர் மாலிகுல் இது ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. சுகர் சொல்யூஷன் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. இங்கே வாட்டர் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஸ்டார்ட் மூவ் ஆகிட்டே இருக்கும் சுகர் சொல்யூஷனில். அதுதான். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.
மரியம்? எஸ் மேம். நெக்ஸ்ட் ஓகே. கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் உங்க அனௌன்ஸ்மெண்ட்ல சொல்லுவாங்கம்மா. அது பாருங்க. ஆனா நெக்ஸ்ட் வீக் எல்லாம் ஃபுல்லா கிளாஸ் இல்ல உங்களுக்கு. நாளைக்கும் உங்க ம் நாளைக்கு இல்ல. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது புது லெசனா ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இருக்க நடத்துனது வரைக்கும் 2 சாப்டர் நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணியிருக்கேன். நீங்க அது வரைக்கும் உங்க அதுல டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இது பண்ணி பாருங்க. ஓகே மேம். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ் ஈஸியா மேம். இருக்கா? இப்போ எல்லாமே வர்றது ஈஸியா. எல்லாமே வந்து இப்போ நம்ம எஸ் பிளாக் பார்த்தோம்ல, அதே மாதிரி பி பிளாக் எலிமெண்ட்ஸு பி பிளாக் எலிமெண்ட்ஸ் தான் அதே கான்செப்டில் தான் வரும். அதாவது அட்டாமிக் ரேடியஸ், அயானிக், அது மாதிரி எப்படி இருக்கு பி பி பிளாக் எலிமெண்ட்ஸில் அதுதான் நம்ம வந்து ஸ்டடி இன்க்ரீஸா டிக்ரீஸா அதே கான்செப்ட் எல்லாத்துலேயும் நம்ம அது முடிச்சிடலாம். அந்த இது பி பிளாக்கு, டி பிளாக்கு, எஃப் பிளாக், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே கான்செப்டே வருது. ஸோ அதை நம்ம முடிச்சிடலாம். ஓகேம்மா, ஐ கேன் லீவ்மா. ம் தேங்க்யூ மேம். ஹலோ. ஓகே, தேங்க்யூ. ஹலோ. बात करो, कट कर दो।